வர்ற ஜூலை 10ஆம் தேதி நடக்க இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் போட்டியிட போறதில்லை அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் அவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்லை, யாருக்கும் ஆதரவு அளிக்கிறது இல்லை அப்படின்னும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைத்தளத்துல வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கட்சியினுடைய அவங்க கட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அறிக்கையிலேயே அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டதாகவும், அவங்களோட நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறது தான், அதை குறி வச்சுதான் அவங்க பயணிக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தல்களில் 2026 தேர்தலுக்கான பணிகளையும் அவங்க கூடிய விரைவில் தொடங்க போறதா சொல்றாங்க. அதாவது கட்சியினுடைய முதல் மாநாட்டில் கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அவங்க எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே முதல் மாநாட்டுக்கு அப்புறமா வெளியிடுவோம் அப்படின்னும், இந்த 2026 எப்படி அவங்க செயல்படணும், மக்களை போய் சந்திக்கிறது, என்னென்ன மாதிரி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாநாட்டுக்கு அப்புறத்துலேருந்து தங்களோட அரசியல் பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, எந்த கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்க போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது நடந்து முடிஞ்ச 18வது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவும் இல்லை, அவங்க வெளிப்படையாக யாருக்கும் ஆதரவும் தெரிவிக்கலை. ஆனால் இந்த நடிகர் விஜய் அவர்கள் மறைமுகமாக சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. அது எதன் காரணமா அப்படின்னு பார்க்கும்போது, சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வரவேற்கும் விதமாக பேசியிருந்தாங்க. என்னோட தம்பி அரசியலுக்கு வர்றது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயமா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம், அவங்க வழக்கமாக போட்டியிடுற விவசாயி சின்னம் கொடுக்கப்படலை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த சின்னமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாச்சு. இதுக்கிடையில நடிகர் விஜய் அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கோட் திரைப்படத்தினுடைய முதல் பாடல் வெளியானுச்சு. அந்த விசில் போடு அப்படிங்கிற அந்த பாடல்ல நடிகர் விஜய் அவர்கள் மைக்கு பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு போஸ்டர்ஸும் வெளியாயிருந்தது. ஸோ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க விஜய் அவர்கள் தனக்கு மறைமுகமா ஆதரவு கொடுக்கறதாகவும், தனக்கு வாக்களிக்க சொல்லி தான் விஜய் இப்படி ஒரு போஸ்டர்ஸை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு புறம் இருக்கும்போது, இந்த நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, இது நாம் தமிழருக்கு அவங்க ஒரு சீட் கூட ஜெயிக்கல அப்படின்னாலும் அவங்களோட வாக்கு வங்கியில நல்ல முன்னேற்றம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறாங்க. ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8% மேல வாக்குகள் வாங்கியிருக்கணும். ஸோ 8.2% வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கட்சி அதுக்கு குவாலிஃபை ஆனதுனால அவங்க மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை முதல் முறையா பெறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில விஜய் அவர்களுடைய அந்த தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கா, அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கிற அளவுக்கு அவங்களோட ஓட் பேங்க் உயர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் நான் போட்டியிட போறதில்லை அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்ல வரார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியை நம்ம பார்க்கும்போது அதிமுக ஆல்ரெடி இப்போ கேம்லேயே இல்லை, அவங்க போட்டியிட போறதில்லை அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ களத்தில் இருக்கிறது திமுக, பாமக விசஸ் நாம் தமிழர் கட்சி. திமுக அவங்களோட திமுக, விசிக, காங்கிரஸ் கூட்டணியோட இருக்காங்க. அதே மாதிரி பாமக, பாஜக கூட்டணியில இருக்காங்க, என்டிஏ அலைன்ஸ்ல இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில அதிமுக போட்டியிடாத காரணத்தினால திமுக, பாமக இவங்கள யாரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது, நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு பெரிய அளவுல இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விஜய் அவர்களோட ஆதரவு அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களோட ஓட் பேங்க் ஓரளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா விஜய் அவர்கள் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி ரொம்ப நல்ல ஓட் பேங்க் வாங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு விஜய் அவர்களோட அந்த மைக் சின்னத்தை ரிலேட் பண்ணி பிரச்சாரம் பண்ணது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் இன்னுமே தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை பத்தி தெரிவிக்காம இருக்கிறது, அவங்களோட தொண்டர்கள் திமுகக்கு வாக்களிக்க போறாங்களா, இல்ல பாமகக்கு வாக்களிக்க போறாங்களா, இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க போறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி கடந்த February 2ஆம் தேதி தொடங்கினாங்க. அது அந்த கட்சி தொடங்குறதுக்கான அறிக்கை வெளியான பிறகு March 8ஆம் தேதி அவங்க கட்சியில உறுப்பினர் சேர்க்கையும் ஆரம்பிக்கிறாங்க ஆப் மூலமா. ஸோ அந்த ஆப்பை லான்ச் பண்ணி உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேலான உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. உறுப்பினர் அட்டைகளும் நாங்கள் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகலை அப்படின்னாலும் ஒரு 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கதா சொல்லப்படுது.
அப்படி இருக்க சூழ்நிலையில விக்கிரவாண்டி தொகுதியில விஜயோட தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போறதில்ல, 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த தொண்டர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு விஜய் கைட் பண்றாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் வெளிப்படையா எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ அந்த தொண்டர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட இந்த அரசியல் தொடக்கம் எப்படி இருந்திருக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 4 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னுமே விஜய் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள ஈடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களோட தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் அவர்கள் பெருசா அரசியல் எதுவுமே பேசின மாதிரி நம்ம பார்க்க முடியல. அவரு நிறைய தலைவர்களோட பிறந்த நாளுக்கும் சரி, மற்ற சமூக நிகழ்வுகளுக்கும் சரி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய அபிஷியல் எக்ஸ் வலைத்தள பக்கங்கள்ல நம்ம பார்க்க முடியும். கட்சி தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் அரசியலுக்கு நிலைப்பாட்டு எடுத்து பேசினது அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கடந்த மார்ச் 11ஆம் தேதி குடியுரிமை திருத்த சட்டம் அதுக்கு அகேன்ஸ்டா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா அந்த அறிக்கையுமே பெரும்பாலானோரோட அது ஒரு போதிய தகவல்கள் இல்லாத ஒரு அறிக்கையா தான் இருந்து கிட்டத்தட்ட 3-4 வரிகள் மட்டும்தான் இருந்தது. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மத வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரி, பிளவுவாதத்தை ஏற்படுத்துற மாதிரியான இருக்கிற இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டை ஆள்றவங்க அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராகவோ இல்ல அந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவுக்கு எதிராகவோ இல்ல அந்த தலைவர்களோட பெயரை குறிப்பிட்டோ எந்த ஒரு கண்டனமுமே அதுல தெரிவிக்கல. தமிழகத்துல அதை அமல்படுத்த மாட்டோம்ங்கிற உறுதி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருந்தாரு, அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு அறிக்கையுமே ரொம்ப எஃபெக்டிவா பார்க்கப்படல. இது தவிர்த்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா எந்த ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களும் பேசவே இல்லை. குறிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நிறைய விஷயங்கள் சமூக பிரச்சனைகள் பேசப்பட்டுச்சு. ஆனா விஜய் அவர்கள் அது குறித்து எதுவுமே பேசல. சமீபத்துல கூட நீட் இஷ்யூ ரொம்ப அதிகமா பேசினாங்க எல்லாரும். ஆனா அதுக்கும் விஜய் அவர்கள் பெருசா எந்த மாதிரியான ரியாக்டும் பண்ணல. ஸோ இன்னுமே அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸை பத்தி அபிஷியலா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து பேசப்படலை. ஆனா அவரோட தொண்டர்கள் ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவா எல்லாத்தையும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் தலைவரா விஜய் அவர்கள் இன்னும் அந்த மாதிரியான பேச்சுக்கள் எதுவுமே ஆரம்பிக்கல. ஆனா அது எல்லாமே அவங்களோட அந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறமா தான், முதல் பொதுக்கூட்டத்துக்கு அப்புறமா தான் பேச போறோம்னு சொல்றாங்க. இந்த முதல் பொதுக்கூட்டம் எப்போ நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்புமே இன்னும் வெளியாகல. ஆனா விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளை, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நல்ல முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்கும் விழா போன வருஷம் நடத்தினாங்க. அதே மாதிரி ஒரு விழா இந்த வருஷமும் நடக்க இருக்கு. 234 தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கும் தொகுதியில முதல் மதிப்பெண் வாங்குற அந்த மாணவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 கட்டமா நடக்கிற இந்த ஈவெண்ட்ல விஜய் அவர்கள் ஏதாவது இந்த மாதிரி அரசியல் சார்ந்து பேச போறாங்களா அப்படிங்கிறதையும் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த முதல் மாநாடு பத்தின தகவல்கள் எதுவுமே வெளியாகல. நடிகர் விஜய் அவர்கள் நேரடியா ஒரு பேச போற ஒரு ஈவெண்டா இந்த விருது வழங்கும் விழா தான் இருக்கு. ஸோ அதுல அவர் அரசியல் பேசுவாரா, அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு பத்தி ஏதாவது தெரிவிப்பாரா அப்படிங்கிறத எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டையோ இல்ல தன்னோட அரசியல் ஆதரவையோ யாருக்குமே தரல. அப்படி இருக்க பட்சத்துல அந்த தொண்டர்களை அவர் எப்படி வழி நடத்துறாரு? விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அந்த தொண்டர்கள் 2026 விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா இந்த தேர்தலில் அவங்க யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் அவங்கள கைட் பண்றாரு, இல்ல அந்த தொண்டர்களுமே என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இந்த தேர்தல் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்கு எல்லாமே ஒரு முடிவா விஜய் அவர்களோட அந்த முதல் மாநாடு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பேச போறதா சொல்றாங்க. அது ஒரு புறம் இருக்க, விஜய் அவர்களோட திரைப்பயணமும் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. அவர் நடிச்சிட்டு இருக்கிற தளபதி 68 கோட் திரைப்படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு படம் அவர் கமிட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. தளபதி 69 தான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை முடிக்கிற வரைக்கும் ரெண்டுத்தையும் பேரலா எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த தேர்தலில் இது வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னோட நிலைப்பாடு எது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லாமலே இருக்கிறாரு. 2026 தான் அவங்களோட ஒரே டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க இப்போலேருந்தே எப்படி, ஏன்னா இன்னும் 2 வருஷங்கள் தான் இருக்கு. ஒரு கட்சியை புதுசா தொடங்கி கிராஸ் ரூட் லெவல்ல அதை வேலை பார்த்து அதுக்கான ஆட்கள் எல்லாம் அவங்க அமைச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள மக்களை சந்திச்சு 234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் இல்லை. அதுக்கு ஒரு 2 வருஷம் அப்படிங்கிறதும் போதுமா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் 2026 எப்படி அணுக போறாங்க, அவரு இந்த யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அவங்களோட நிலைப்பாடை எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும்.